அதற்கு வரையறைப்படுத்துகிறான், டெபினேஷன் கொடுக்கிறான். அறம்னா என்ன என்பதற்கு. நான் பேசுகிற இந்த பேச்சு உங்களுக்கு எல்லாம் விளங்குகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா பெரும்பாலும் தமிழருக்கே தமிழ் விளங்காது. நல்ல தமிழ்ல பேசினா விளங்காது. ஏன்னா இப்ப உள்ள தமிழர்லாம் கொஞ்சம் நிலை மாறி போயிருக்கிறார்கள், தடுமாறி போயிருக்கிறார்கள். ஆங்கிலம் கலந்த தமிழும் மலாய் கலந்த தமிழும் தான் நம்முடைய மலேசிய தமிழாக இப்படி அடுத்த கட்ட தலைமுறையில அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஸ்ட்ரெயிட்டா போனேன், அந்த பக்கம் ஒரு ஜங்ஷன் வந்துச்சு, லெஃப்ட் பக்கம் டேர்ன் பண்ணேன், லெஃப்ட் பக்கம் டேர்ன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தேன். டிராபிக் லைட் ஒன்று வந்துச்சு, ரைட்டு பக்கம் போக சொன்னாங்க, போனேன், போயிட்டே இருந்தேன். அங்க இன்னொரு ஜங்ஷன் வந்துச்சு, அங்கதான் பக்கத்துல அந்த ஷாப் இருக்கு. இப்படி தமிழை சிதைத்து தமிழை மாய்க்கின்ற ஒரு தலைமுறை தமிழருக்குள்ளாகவே உருவாக்கிவிட்டது. எனவே நான் பேசுகிற தமிழ் என்பது தமிழை தமிழாக பேச வேண்டும் என்ற அடிப்படையிலே கொள்கையில் நான் இருக்கின்ற காரணத்தினாலே நான் இப்படித்தான் பேசுவேன். நீங்கள் தான் கொஞ்சம் அந்த நிலைக்கு உயர்ந்து போக வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு கருத்து பாருங்க. அறம்னா என்ன? நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்? அறம்னா அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிவிட்டார்கள். பள்ளியிலே ஆசிரியர்கள் மாணவருக்கு போதிக்கின்ற பொழுது அறம் செய்ய விரும்பு என்றால் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும், கொடுக்க விரும்பு, யாரும் இல்லைன்னு வந்தானா அவர் தர்மம் செய். அறம் என்பதற்கு தர்மம் என்ற சொல்லை இணையாக காட்டுகிறார்கள். அறம் வேறு, தர்மம் வேறு. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். திருக்குறளுடைய உண்மை பொருளை நீங்கள் ஆழமாக உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக தமிழ் அறிவு இருந்தாகணும், தமிழ் கற்றாகணும், தமிழ் தெரிந்திருக்கணும், அதனுள்ளும் தமிழ் சொற்களுடைய பொருள் தெரிந்திருக்கணும். தர்மம் என்பது தருவது, தானம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் தானம் தருவதுதான் தருமம். எனவே தருகின்ற அந்த செயல் அற செயலுக்குள்ள அடங்கும். அற செயல் என்பது விரிந்தது, எல்லா வகையான நன்மைகளும் சேர்ந்ததுதான் அறம். எல்லா வகையான இந்த மாந்த குலத்திற்கு நீங்க செய்கின்ற நல்ல பணிகள் அது எதுவாயினும் சரியே, அது நல்லதாக இருக்குமாயின் அது அறம் என்று சொல்லப்படும். இன்னும் சற்று மேல் நோக்கி இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் பொய்மைகளை அறுத்தறிவது அறம். நம் உள்ளத்திலே படித்திருக்கின்ற இருளை, பொய் என்கின்ற இருண்மையை, இருளை, மாசுகளை, கரைகளை அறுத்தறிவது அறம். எனவே பொய்யாமையோடு வாழ்வதுதான் அறம் என்று சொல்லப்படும். இதை பார்த்தான் ஒரு மேற்கத்திய வாணன் தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்த ஒரு இத்தாலி நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்குள் வந்து பார்த்து, எங்களுடைய கருத்து மேலான கருத்து, இதை இந்த மக்களுக்கு பரப்பிவிட்டு போகலாம் என்பதற்காக அவர் வந்தார். வந்து பார்த்தும் பல நூல்களை எடுத்து பார்த்தார். தமிழரிடம் தமிழை படித்தால் தமிழை கற்று தமிழில் பேசி அந்த சிந்தனைகளை பரப்பலாம் என்பதற்காக அவர் வேறு வழியின்றி தமிழை கற்றார். தமிழை கற்று கற்கின்ற வேளையிலே கற்ற பிறகு அவருக்கு தென்பட்ட ஒரு அரிய நூல் திருக்குறள். திருக்குறளை இப்படி புரட்டினார். நாம் கூட என்னதான் இருக்கு இந்த குறள்ல, இந்த புத்தகத்துல அப்படின்னு புரட்டி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் வரும், உடனே அந்த பக்கத்தை படிப்போம். அப்படி அவர் புரட்டினார். அப்படி புரட்டி பார்க்கிற பொழுது அவருக்கு ஒரு குறள் தென்பட்டது. அந்த குறள் தான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீர பிற. அறத்திற்கெல்லாம், நீங்க செய்கின்ற அறத்திற்கெல்லாம் மிகச்சிறந்த அறமாக கொள்ள பெறுவது எது தெரியுமா? மனத்தால் நீங்கள் மாசு இல்லாதவராக இருக்க வேண்டும், மனத்தால் நீங்கள் குற்றம் இல்லாதவராக இருக்க வேண்டும். மன மாசோடு, மனக்கரையோடு, மன அழுக்கோடு இருந்து கொண்டு வெறும் புற தோற்றத்தில் மட்டும் நான் தூய்மையானவன், நான் நல்லவன் என்று பெயர் பலகை போட்டிக் கொண்டிருக்க முடியாது. நல்லவன் என்பதற்கு நான் நல்லவன் என்று முதுகதிலையும் நெற்றியிலையும் எழுதி ஒட்டி கொண்டால் நல்லவன் என்பதற்கு அதல்ல அடையாளம். மனம் நன்றானால் உரை தெளிந்திருக்கும், கள்ளம் இருந்தால் கருத்தெல்லாம் இருளே என்கிறார்கள். அதுபோல மனத்துக்கண் மாசு இல்லாதவராக இருக்க வேண்டும். எல்லா அறங்களுக்கும் மேலானது, அடிப்படையானது, மூலமானது அதுவே என்கின்றான். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. இந்த குறளை பார்த்ததும் என்னுடைய கருத்து உயர்ந்த கருத்து, அதை பரப்புவதற்காக இங்கே வந்தேன்.
ஆனால் என்னை மண்டியிட செய்து விட்டார்கள். நான் கொல்லன் தெருவில் ஊசி விற்க வந்து விட்டேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொல்லன் தெருவில் ஊசி விற்க வந்து விட்டேன். கொல்லன் தெருனா எல்லா வகையான இரும்பு பொருட்களும் செய்கின்ற இடம், அதுதான். அங்குதான் எல்லாம் உருவாக்கம் பெறுகிறது. அந்த இடத்திற்கு வந்து ஊசியை கொண்டு வந்து, அது சிறு பொருள், ஒரு சின்ன கருவி. ஊசி வாங்கலையோ ஊசி, அம்மா ஊசி வாங்கலையோ ஊசி, அம்மா ஊசி வாங்கலையோ ஊசி என்று வந்தால் அதுவே ஊசியை விட மேலான எல்லா பொருளையும் செய்கிற மூல இடமாக இருக்கிறது. அந்த கொல்லன் தெருவில் நான் ஊசி விற்க வந்துவிட்டேன் என்று தன்னுடைய அறியாமையை அங்கு வெளிப்படுத்தினான். அவன்தான் வேறு யாரும் அல்ல, கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி என்று சொல்லப்படுகிற ஒரு இத்தாலி நாட்டு அறிஞன். இத்தாலி நாட்டு அறிஞன் தமிழ்நாட்டுக்கு வந்து திருக்குறளை பார்த்து இந்த இனம் மிகச் சிறந்த இனம் என்று கூறி, ஆனால் இந்த இனம் மிக அறியாமையுடைய இனமாக இருக்கிறது என்று இன்னொரு நூலை எழுதிட்டு போயிட்டான். பரமார்த்திக குரு கதை எழுதிட்டு போயிட்டான். நீங்க அதில் பார்த்தா ஒரு மூடல், முட்டாள், மட்டி, மடையன் என்று 5 பேர் இருப்பாங்க. இந்த தமிழினத்தை பார்த்து வேடிக்கையாக சொல்ல வந்த கதை தான் அந்த கதை. எனவே அந்த அளவுக்கு மேற்கத்திய வாணர்களை கவர்ந்த நூல் இந்த திருக்குறள். அடுத்து இந்த செய்திங்க வாழ்வியல் நெறி என்று வருகிற பொழுது அது எப்பொழுது வாழ்வியல் நெறியாக தமிழருக்குள் பின்பற்றப்படும்? என்றைக்கு இந்த இனம் அந்த திருக்குறளை மதிக்கிறதோ அப்பொழுது அது பின்பற்றப்படும். என்றைக்கு இந்த திருக்குறள் எனக்கு வழிகாட்டவல்ல ஒரு நூல் என்று நாம் மதிக்கின்றோமோ, அப்படி மதித்து அதை பேணுகிறோமோ, அன்றைக்கு நாம் திருக்குறளை படிப்போம். ஏன்னா வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பெரும்பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய படித்தவனோ படைக்காரனோ எனக்கு திருக்குறள் தேவையில்லைங்க, இது ஒன்றும் பொருந்தாதுங்க என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவனும் வாழ்கிறான், அவனுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவனும் இல்லம் வைத்து ஆள்கிறான், அவனும் பொருளாதாரத்தை திரட்டுகின்றான். எனவே வாழ்க்கைக்குள் ஏற்படுகின்ற சிக்கல், கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகின்ற சிக்கல், அவங்கள் குடும்பத்துள் ஏற்படுகிற அன்பு உணர்வு, அது இன்றியமையாத ஒன்று. எனவே அவர்கள் அதற்குரிய வழிகாட்டல்களை கண்டிப்பாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். எனவே திருக்குறளை பார்க்கின்றார். இந்தியாவிலே மகாத்மா என்று சொல்லப்படுகிற மிக சிறப்புக்குரிய ஒரு மாமனிதர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லுகின்றேன். திருக்குறள் மீது நமக்கு பற்று ஏற்பட வேண்டும் என்றால் திருக்குறளை பார்த்த பெரியோர்கள் எந்த அளவுக்கு திருக்குறளை போற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வருகிற ஒரு ஏட்டின் உள்ள கட்டுரையை படித்துவிட்டு மிகவும் வியந்து போற்றுகிறார். அந்த கட்டுரையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் பகைவன் என்ற நோக்கத்திற்காக ஒருவன் இன்னொருவனை பழிவாங்க கூடாது, பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கக்கூடாது. போரை தவிர்த்து மனிதருக்குள் உறவு பேண வேண்டும் என்று அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி இதை படித்ததும் வியந்து, ஆஹா, புலவு உயர்ந்த மேலான கருத்து இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த கட்டுரை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஐயா, நீங்கள் இந்த கட்டுரை எழுதப்பட்ட இந்த செய்தி மிக உயர்வாக இருக்கிறது, இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே கட்டுரை ஆசிரியர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய நூலை இவருக்கு அனுப்புகின்றார். அந்த நூலையும் படிக்கின்றார். படித்துவிட்டு இன்னும் வியப்படைகின்றார் மகாத்மா காந்தி. இவ்வளவு உயர்ந்த கருத்தா, இவ்வளவு உயர்ந்த சிந்தனையா? என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உயர்ந்த மாந்தனாக விளங்க வேண்டும் என்றால் பகைமை பாராட்டாதே, உன் பகைவனாக இருந்தாலும் அவனை திருத்துகின்ற வகையிலே அவனுக்கு நன்மையை செய்துவிடு, நல்வழியை காட்டிவிடு, அவன் உணர்வான், அவன் தெளிவடைவான் என்று அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே மீண்டும் அந்த நூலாசிரியருக்கு ஒரு கட்டுரை கடிதத்தை எழுதுகிறார். இந்த நூலிலே நீங்கள் வழங்கிய இந்த செய்தி மிக உயர்ந்த செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் என்னுடைய நாட்டில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் படியெடுத்து வழங்க போகிறேன். உங்களை உயர்வாக பாராட்டுகின்றேன், போட்டுகின்றேன். போரும் அமைதியற்ற தன்மையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு கருத்தையும் நூலையும் எழுதியமைக்கு நான் உங்களை ஏற்றி போற்றுகின்றேன்